You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கடந்த செய்தியாக உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் குறிப்பிட்டேன். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மகனே மகளே, உங்களை நான் கட்டி எழுப்புவேன். நீங்கள் இடிக்கப்பட்ட நிலையை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். நான் உங்களுக்காகவே இருக்கிறேன். இதுவரைக்கும் உங்களை கடந்த வருஷம் முழுவதும் நடத்தி வந்த தேவன் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் நடத்தி வந்தேன், உங்களை நான் உணர்த்தி வந்தேன், நான் உங்களை பாதுகாத்தேன். உங்களை உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் கூட இருந்து நடத்தினதினால்தான் இன்று வரைக்கும் நீங்கள் தைரியமாக இருக்கிறீங்க. ஆனால் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிற காரியம் என்ன? நான் உங்களை கட்டுவேன், நான் உங்களை இடிக்க மாட்டேன். இடிக்கிறது யார்? உங்களுக்கு விரோதிகள், சத்துரு உங்களை இடித்து போட நினைக்கிறான், மனிதர்கள் உங்களை இடித்து போட நினைக்கிறான். ஆனால் நீங்கள் எதற்கும் எந்த சூழ்நிலையை கண்டு மற்றவர்கள் பயமுறுத்துகிற வார்த்தைகளையோ மற்றவர்கள் மிரட்டுகிற காரியங்களோ நீங்கள் அதையெல்லாம் பார்க்கக்கூடாது. அதனால் அங்கே ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள், 10ஆம் வசனத்தில், நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். அப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன்னா, ஜனங்க செய்த தப்பால் தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார். சிதறடிக்கப்பட்டார்கள், கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போது ஒரு மனுஷன் தப்பு செய்யும்போது ஆண்டவர் என்ன அமைதியாக இருக்க முடியுமா? ஆனாலும் என் பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே என்று அவர் வருத்தப்படுகிறார். இப்படி சொன்ன தேவன் யார்? தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்னாரே, அவர் யார் என்று பார்க்கும்போது, உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும். அப்போ ஆண்டவர் யாரா? இதை படிக்கிறோம் பாருங்க. தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறைக்கும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். உங்களை கட்டுவேன்னு சொல்கிறாரே, உங்களை இடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரே, இந்த தேவன் யார் தெரியுமா? 1000 தலைமுறை வரைக்கும், 1000 தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கை தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். உண்மையுள்ள தேவன். 2வது 10ஆம் வசனத்தில், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீங்கள் அறிய கடவீர்கள். எவ்வளவு தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குகளை கொடுத்து தெளிவாய் நடத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, இந்த உண்மையுள்ள தேவன் இப்போ யாருக்கு பேசுகிறாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு பேசுகிறார். அப்போ இவங்க யார் அப்படின்னு சொன்னால், உபாகமம் 7ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் பாருங்க. அவங்க யார் தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லாரை விட ஆண்டவர் இவர்களை சொந்தமாய் தெரிந்து கொண்டார். தேவனுக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் யார்? உண்மையுள்ள தேவனுக்கு சொந்தக்காரர்கள். உங்களுக்கு உரிமை இருக்குது, சொந்தக்காரர்கள். அப்போ ஏன் பயப்படணும்? 2வது, இவர்கள் யார் தெரியுமா? தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள். 7ஆம் வசனத்தில், கர்த்தர் உங்கள் பேரில்
அன்பு வைத்து. உலக அன்பு உங்களுக்கு ஒருவேளை குறைஞ்சி போகலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவன் உங்களோட டெய்லி பேசுகிறார், தினமும் பேசுகிறார்னா இந்த தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் கூட கர்த்தரால் அன்பு கூறப்பட்டவர்கள். அன்பு கூறப்பட்டவர்கள். மூன்றாவது 6, 7, 8 இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தின் கடைசி பாருங்க. அடிமைதன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் எகிப்திலிருந்தும் பார்வோனின் அடிமைதனத்திலிருந்தும் மீட்கப்பட்டவர்கள். நாம் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் சகல தீமைகளுக்கு உட்படுத்தி நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற சத்துருவின் பிடியிலிருந்து நம்மை சொந்த இரத்தத்தை சிந்தி, விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தக்காரவங்க, அன்பு செலுத்தப்பட்டவர்கள், சொந்த இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனங்கள். அப்போ இவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு. இவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன வாக்கு சொல்லுகிறார் பாருங்க. 42ஆம் அதிகாரம் எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் வசனம் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் எதிரியை கண்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா நீ என் பிள்ளை. சுற்றுப்புற சூழ்நிலையை கண்டு நீங்கள் விலக வேண்டாம். நான் உங்களை இந்த தேசத்தில் வச்சிருக்கிறேன். நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எங்கே தான் இருக்கணும். நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால், அப்போ என்ன, நீங்கள் அமர்ந்திருந்து அவர் தெய்வத்தை அறிந்து கொள்ளணும். 46ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோமே, நீங்கள் அமர்ந்திருந்து நான் தெய்வம், நான் உங்களுக்கு சொன்னேன் அதை செய்வேன், நான் உங்களை சொந்தமாக்கி கொண்டேன், நான் உங்களை அன்பு செலுத்தி அன்பினால் உங்களை கவர்ந்து கொண்டேன், என் உயிரை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அங்கெங்கேயும் அலையக்கூடாது. நான் சொல்கிற வார்த்தையை கேட்கணும், கீழ்ப்படியணும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையை உடைக்கிற எந்த ஒரு காரியமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களை இந்த தேசத்தில் கட்டுவேன். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அந்த இடத்துல வச்சு உங்களை உயர்த்துவேன். உங்களை எதிர்க்கிற ஜனங்கள் மத்தியில் உங்கள் தலை உயர்த்தப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருப்பீர்கள். எனவே இந்த வருஷம் இந்த வார்த்தையை நம்புங்க. உங்கள் நம்பிக்கை வேறு பக்கம் போக வேணாம், ஆண்டவர் பக்கம் இருக்கட்டும். வார்த்தைகளை படிங்க, வார்த்தையை விசுவாசிங்க, அவருக்காக வாழுங்க. எங்கள் அருமை ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் மீது ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கும்படி வேண்டுகிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.